அம்மா எங்க பாட்டனாரை பத்தி பெருமையா சொல்லிக் கொள்வார். மதுரை வரைக்கும் அவர்கள் வர்த்தகம் செய்ததாக சொல்வது உண்டு. ஆனா நான் பிறந்த போது அதை நம்பக்கூடிய அளவில் இல்லை, அவ்வளவு வறுமையில் இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய பள்ளியிலே நடந்த ஒரு பொம்மல் ஆட்டத்தை பார்க்க 15 பைசா செலுத்த வேண்டியது இருந்தது. அதை செலுத்த முடியாதனால ரொம்ப துக்கத்தோட திரும்பி வந்தேன். திரும்பி வரும்போது மனதுல எனக்கு 9 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். பணம் இல்லாதனால தானே நம்ம இப்படி திரும்பி வர வேண்டியது இருக்கிறது. இப்படி எண்ணத்தோடு வரும்போது என் மனதுல எப்படியேன்னு இந்த உலகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கணும், எல்லாரும் தேடி வர்ற அளவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே குறியாக போய்விட்டது. 5ஆம் வகுப்பு முடித்து ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே சேர்க்கப்பட்டேன். அங்கதான் முதல் முறையா இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டேன். எங்க ஊர்ல இயேசுசாமியை பற்றி சொல்ல முடியாது. சில ஆசிரியர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக தங்களை காட்டிக் கொள்ளாதனால கிறிஸ்தவங்கனாலே ஒரு கேலி பொருளாக தான் எல்லாரும் நினைத்தார்கள். நானும் அப்படித்தான் நினைத்தேன். 6ஆம் வகுப்பிலே கிறிஸ்தவ பள்ளியிலே சேர்த்ததும் எல்லாம் புதுமையா இருந்தது. அவர்கள் சொன்னது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது. ஆனா மனதுல 2 கருத்து மோதியது. இவர்கள் சொல்லுகிற கடவுள் கடவுளா, இல்லை என்றால் என்னுடைய முன்னோர்கள் சொல்லி இத்தனை நாளும் வணங்குகிறார்களே அந்த கடவுள் கடவுளா? இப்படி எண்ணும் போது நானாகவே முடிவு செய்து கொண்டேன், இவ்வளவு நாளும் எங்க முன்னோர்கள் எல்லாம் முட்டாளா சொல்றதை வணங்குறதுக்கு? இவர்கள் சொல்வதுதான் பொய்யாக இருக்க முடியும், இயேசு கிறிஸ்துனே ஒரு கடவுளை இருக்க முடியாது என்று நானாக முடிவு செய்து கொண்டேன். அதனால ஒரு கிறிஸ்தவ எதிர்ப்பாளனாக இருந்தேன். நேரடியாக அவங்க டிராக்ட் தந்தா கிழிச்சு கையில கொடுத்துருக்கேன். இப்படி இருக்கும்போது 10ஆம் வகுப்பு நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்கிற கனவோடு நான் படித்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த மதிப்பெண் வரவில்லை. அப்பொழுதுதான் என்னதான் படிச்சாலும் அந்த நேரத்துல ஒரு மிஞ்சு போனா 4000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், அதை வச்சு என்ன செய்யறது, நான் நினைப்பது போல முன்னேற முடியாது என்று எண்ணத்தோடு இருந்த போதுதான் சினிமா, அந்த காலத்துல பாரதி ராஜா இப்படி நிறைய பேர் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து நன்றாக சம்பாதித்து அவர்கள் புகழையும் இதையும் தேடிக்கொண்டதை கேட்டேன். நம்மளும் சினிமாவில தான் சேர்ந்துடணும் என்று நான் முடிவு செய்து கொண்டேன். 11th ஸ்கூலுக்கு போனேனே ஒழிய என் மனதெல்லாம் கதைகளாகவே இருந்தது. எப்படியாவது முன்னேறணும். திடீர்னு பரீட்சை நேரம் கடைசி நேரம் மாத்திரம் பயம் வந்துட்டு நான் நல்லா படிப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிட்டா என்ன செய்யறது? தெய்வாதீனமாக நான் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ண பிறகு ஒரு கிறிஸ்தவ கல்லூரிலேயே படிக்க கூடாது, ஒரு இந்து கல்லூரியில தான் படிக்கணும் என்பதுல ரொம்ப தீவிரமா இருந்தேன். எங்க வீட்டுக்கு அருகிலே உள்ளவர் ஆயத்தனார் காலேஜில் உள்ள பிரின்சிபாலுக்கு ரொம்ப வேண்டியவர். உனக்கு தான் முதல் சீட் அப்படி சொல்லிட்டார். முதல் லிஸ்ட்டை போய் பார்க்குறேன், அதில் இல்லை. 2வது லிஸ்ட்ல அவர்கிட்ட போய் கேட்குறேன், அண்ணன் என்ன இப்படி லிஸ்ட் இல்லையே? நீ அவர் நான் படிக்கக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, நான் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், உனக்கு எப்படியும் கிடைச்சிரும் அப்படின்னு என்று. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு கல்லூரியா என் ஊரில் இருக்கிற கல்லூரிக்கு போனேன். கிறிஸ்தவ கல்லூரி தான் இருந்துச்சு. வெறுப்போடு போய் சேர்ந்தேன். சேர்ந்த பின்பு முதல் ஆண்டு முழுதும் யாரெல்லாம் நான் பின்பற்றி வந்த மதத்தை பத்தி குறை சொன்னாங்களோ உடனே பத்திரிகைக்கு எழுதி போடணுங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருப்பேன். இப்படி இவர்கள் மதத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று. இப்படி இருக்கும்போது முதல் ஆண்டு முழுவதும் சினிமாவில் சேர்ந்துடணும், இதுதான் கனவா இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா நினைக்கிறாங்க நான் நல்லா படித்து கொண்டு இருக்கிறேன் என்று. என் மனதில் அப்பப்போ மோதும், நம்ம நினைப்பது போல சினிமாவில் முன்னேறலன்னா என்ன செய்யறது? வாழ்க்கையில போராடி பார்ப்போம், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவோம். இந்த எண்ணம் ஏற்படும் போதெல்லாம் எனக்குள்ள நடுக்கு வந்துச்சு. உலகத்துல பிறந்தேன், ஒன்னையும் அனுபவிக்கல. நான் பிறக்கும்போது குடும்பத்துல ஏழ்மை, ஒன்னையும் அனுபவிக்காம சாகிறதுக்கு தான் உலகத்துல பிறந்தேனா? இந்த எண்ணம் ஏற்படும் போதுதான் என் கூட அமிர்தராஜன் ஒருத்தன் படித்தான். அவனா எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவன் கிறிஸ்தவன். எப்போ பார்த்தாலும் வந்து ப்ரேயருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான். அன்றைக்கு நான் ஒரு மனக்கேள்வியோடு இருக்கும்போது அவன் வந்து சொன்னான், சுந்தர் இப்படி பக்கத்துல ஒரு கூட்டம் நடக்குது, நீ வருவாயான்னு சொல்லுவான். வரலன்னு சொல்லிட்டேன். திரும்ப எனக்குள்ள ஒரு மனதில் கேள்வி, ஒருவேளை இவர் கடவுளா இருப்பாரோ, கேட்டு பார்ப்போன்ட்டு சரி வாரேன்னு சொன்னேன். அன்றைக்கு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். நீர் தான் உண்மையான கடவுள்னா இன்னைக்கு எனக்கு உண்மை வெளிப்படுத்தணும். என் மனதுல 3 கோரிக்கை வைத்திருக்கிறேன். நான் நினைப்பது போல சினிமாவில் முன்னேற முடியுமா, பிஎஸ்சியை முடிக்கணும், 3 கனவுகளை நினைத்து கொண்டு போனேன். கூட்டம் முடிய போது ஒன்றும் நடக்கவில்லை. முடிவு கட்டினேன், இவங்க எல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. ஏன்னா முடியும் போது எனக்கு பேசிது, என் பேர் சொல்லக்கூடாது, நான் சொல்றது 1 2 3 நடக்குமான்னு சொல்லணும். நீ பேசி கொண்டிருந்த வேற உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கியே, உனக்கு என்ன கிடைச்சு? என்னிடத்துல வா, எல்லாம் கிடைக்கும். எனக்கு பேசியது போல இருந்துச்சு. அன்றைக்கு தான் நான் இயேசு கிறிஸ்துவ நம்பினேன். ஆனா என்னுடைய அறைக்கு வந்தேன்,
நான் நினைத்ததெல்லாம் நடக்குமா என்று கேள்வி கேட்டேன். அதை பத்தி பதில் இல்லையே. ஆனா ஏதோ என்னிடத்துல வாணி சொல்றாரு, இவர்கிட்ட என்னத்துக்கு போகணும், இனி இந்த உலகத்துல வாழ்க்கையை முடித்து விட வேண்டியதான், எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து விட வேண்டியதான்னு வீட்டுக்கு போயிட்டேன். போகும்போதே சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ மனதுல ஆண்டவர் பேசுற மாதிரி, நான் உன்ட்ட என்னதான் கேட்டேன், உன் இதயத்தை தாண்டி தானே கேட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க நீ தானே சொல்றேன், வேற எதுவுமே கேட்கலையே. அப்ப நான் சொல்றேன், வாரத்துல 3 சினிமா பார்க்கலாம், எனக்கு தூக்கம் வராது. ரொம்ப ஆசையா இதுல என்ன தப்பு பண்ணியிருக்கான், அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கற்பனையோட இருக்கிறேன். இவைகளெல்லாம் என்னால விட முடியாது. உம்மால மாற்ற முடியும்னா மாற்றும் அப்படின்னு என்னுடைய இந்த எண்ணம் வரும்போதெல்லாம், பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த எண்ணம் தான் வந்துச்சு. அப்பொழுது ஒரு 2 மாதம் தான் எந்த சினிமாவுக்கு அடிமையா இருந்தானோ அது வேண்டான்னு ஆயிடுச்சு. அப்பொழுது நன்றாக ஞாபகம் இருக்கு, ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு மரத்தடியில நின்று நான் இப்படி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் இதெல்லாம் விட முடியாதுன்னு நினைச்சேன், இவைகள் இருந்தெல்லாம் நீர் விடுதலை கொடுத்து விட்டு, உலகத்துல எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், அந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துருக்கீங்க, இன்றையிலிருந்து நீர் தான் என்னுடைய கடவுள் அப்படி என்கிற தீர்மானம் செய்து இருந்தேன். கிறிஸ்தவனான உடனே இனி சினிமா உள்ள சேர முடியாது, ஆனா சினிமா மோசமானதா இருக்குன்னு தெரியும். கதையாசிரியர் ஆகணும்னு என்கிற எண்ணம் வரும். எண்ணம் வரும்போது எழுதுவேன், கதை எழுதுவேன், திரும்ப கிழிச்சு போட்டுருவேன். நான் 3ஆம் ஆண்டு படிக்கும் போது ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். ஊழியத்திற்கு அழைத்த உடனே மீதி கதையாசையும் நான் பலியாக்கி விட்டேன். எனக்கு கதை மேல பிரியம் வர்றதுக்கு ஒரு காரணம், நான் 2ஆவது படிக்கும் போது ஸ்லேட்டு உடைஞ்சு போச்சு. என்னுடைய ஸ்லேட் உடைஞ்சதும் எங்க அம்மா வாங்கி தர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிரும். என்னுடைய 2ஆவது வகுப்பு ஆசிரியை இசைக்கு அம்மாள் என்கிற ஒரு ஆசிரியை, அவங்க அவங்க பையனுடைய ஸ்லேட்டை என் கையில தந்து, நீ வச்சுக்க சுந்தர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு தமிழ் மேல ரொம்ப பிரியமா போய்விட்டது. அதற்கு எடுத்தாப்புல அதுல இருந்து தமிழ்னா எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கிற வெறியோட இருப்பேன். அப்படி ஆசையா படிப்பேன். கடைசியில கதை மீது பிரியம் ஏற்படுத்தியவர் என்னுடைய 12ஆம் வகுப்பு ஆசிரியர் சுப்பிரமணியன் என்பவர். அது வரைக்கும் தமிழ்னா இலக்கணம் இலக்கணம்னே எல்லாரும் இலக்கணத்தையே படிக்க வச்சு அடிப்பாங்க. ஆனா அவர் ஒருத்தர் தான் காப்பியங்களை சொல்லி தந்து அதை விமர்சன பார்வையோடு அவர் சொல்லி தருவார். அவர் சொன்னது திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம், எந்த படிக்கலனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையை படிச்சுக்க போதும் என்று. அந்த கதை ஆர்வம் தான் எனக்குள்ள அப்படி விதை போல இருந்தது. 2வது, எங்க அம்மா சின்ன வயதுல இருந்து, எங்க அம்மா ஒரு சிட்டில வளர்ந்தாங்க, அன்றைக்கு இருந்த ஒரு சிட்டில. அதனால எல்லா மதங்களை பற்றி அதை தெரிஞ்சு, அவங்க எளிய வார்த்தைகள்ல அழகா அவங்க சொல்லுகிற கதைகள் எனக்குள்ள கதை ஆர்வத்தை ரொம்ப கிளர்ந்திட வைத்தது. ரொம்ப எளிய வார்த்தையில, ஆனா ரொம்ப நச்சுன்னு சொல்லுவாங்க கதையை, ரொம்ப தெய்வீகமா அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒளியத்திற்கு வந்துட்டேன். கதையாசை எல்லாம் போய்விட்டது. வானமுதம் பத்திரிகையை வடிவமைக்கின்ற போதுதான் அன்னை சொன்னாங்க, ஒரு கதை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்பொழுதுதான் என்ன கதை எழுதுறது, காதல் வேதம் என்கிற கதை தலைப்புல வடிவமைத்தார்கள். அப்பொழுது எங்களுடைய கல்லூரியில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வந்தது. ஒரு அழகான சகோதரன், ரொம்ப பிரேயர்ல எல்லாவற்றிலும் முன்னிற்கின்ற நண்பன். கல்லூரி முடிய போது ஒரு சந்தில நின்று அவனும் இன்னொரு சகோதரியும் பேசுறத கேட்டுட்டாங்க. நம்ம 2 பேரும் இனி ஒரே காலேஜில் படிப்போம். இதை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போய்விட்டது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஓ நீங்க பிரேயருக்குன்னா இதுக்கு தான் போனீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ண. எனக்கு அது மனதில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. இது எத்தனை பேருக்கு முன்னால் அவமானம். அதை தான் அந்த முதல் கதையை எழுதினேன். ஆன்மீக இடத்தை இந்த மலிவான காரியத்திற்கு செய்யக்கூடாது என்று. இப்படி ஒவ்வொன்றும் என்னுடைய கதைகள் ஒரு ஒரு கதாநாயகர்கள் உண்டு. முக்கியமா மேல்தட்டு என்கிற ஒரு கதை இருக்கும். ஜபதாஸ் என்கிற ஒரு அண்ணனை பார்க்க போனேன். அவர் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. போய் பார்த்தா வாய் பேச முடியல, ஆனா டாட்டா காமிச்சாங்க. இப்படி நான் நினைத்து கொண்டேன், போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, பேச முடியல நீ. ஆனா அடுத்த நாள் செய்தி வந்துச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் போயிட்டு வரேன் என்கிற மரணத்தை பற்றி எந்த ஒரு பயமும் இன்றி அழகா கையசைத்து விடை சொன்னதை நான் பார்த்தேன். என் கதைகள்ல பெரும்பாலும் ஸ்கூல்ல தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவத்தை நான் அறிந்தது ஸ்கூல்ல தான். 10 ஆண்டுகள் என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு முன்மாதிரியா இருந்த ஆசிரியர்களை தான் நான் கதைகளை பின்னுவதற்கு. இதே போல ஒவ்வொன்றுக்கும் கிறிஸ்தவ கதைகள்னா பொதுவாக என்ன இருக்கும், ஒரு அற்புதத்தோட முடிந்து விடும். என்னை பொறுத்த மட்டும்
யதார்த்தத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான். ஏன்னா ஒரு வாழுகின்ற சமுதாயத்தை பதிவு செய்கின்ற பதிவு தான் இலக்கியம். பொதுவும் அற்புதமாக நடந்து வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. வாழ்க்கையில நம்ம போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இப்படி நடக்கிறது என்கிற யதார்த்தத்தை என்னுடைய கதைகள்ல பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வாஞ்சை. அதனாலதான் என்னுடைய கதைகள்ல இன்றைக்கு நடக்கிற இயல்பான சம்பவங்களை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது உண்டு. என்னுடைய ஒவ்வொரு கதைகளும் அப்படி, ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் கதாநாயகர்கள் உண்டு. இதெல்லாம் கற்பனை அல்ல. அந்த கதாநாயகர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்தை வேண்டுமானால் சொல்லியிருப்பேனே ஒழிய, மற்றபடி ஒவ்வொன்றுக்கும் பின்னணியும் உண்டு. உங்களுடைய ஆசை இந்த கதை புத்தகத்தை வெளியிடுவதற்கான கிறிஸ்தவர்கள்ல ஏராளமான கதை புத்தகங்கள் இதை போல இலக்கியங்கள் படைக்க வேண்டும், அதன் மூலமாக ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வெளியிடுகிறோம். இதற்கெல்லாம் நீங்க வந்ததற்கு நன்றி. இந்த காரியத்தை ஆண்டவர் சாதிக்க செய்வார் என்று நான் வாஞ்சிக்கிறேன்.